வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப வித்தியாசமான பதிவு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம். நம்ம இப்போ லான்ச் பண்ணாலும் இந்தியாவிலேயே இந்த மாடலில் மில்கிங் மிஷின் லான்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி தான், கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். மில்கிங் மிஷினில் நம்மக்கிட்ட இது வரைக்குமே இருந்தது நானோ மில்கிங் மிஷின், ட்ராலி மில்கிங் மிஷின், ஃபிக்ஸ்டில் தான் இன்ஜின் இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் முன்னாடியே நம்ம சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன ஃபார்மர்லேருந்து ஒரு பெரிய ஃபார்மர் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராடக்ட் போய் சேரணுங்கிறது தான் நம்மளோட லட்சியமே. ஸோ அதனால் ஒரு 5 மாடு வச்சுருக்கவரோ ஒரு 10 மாடு வச்சுருக்கவரோ அவர்னால் வந்து இன்ஜினோட மில்கிங் மிஷின் வாங்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஃபிக்ஸ்டு வித் இன்ஜின் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நிறையா R&D ரிசர்ச் பண்ணி ஓவர் 2.5 இயர்ஸ் ஆச்சு இப்போ நம்ம இந்த மாடல் லான்ச் பண்ணுறதுக்கு. ட்ராலிலேயே தள்ளிட்டு போகிற மாதிரியே இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மாடல் வந்து நம்ம வருஷா பவர் வீடரில் சாம்பியன்கிற மாதிரி நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட சாம்பியன் மில்கிங் மிஷின் பேர் வச்சுருக்கோம். அந்த மாடல் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக விவசாயத்துக்கு தேவையான அனைத்து வேளாண் கருவிகளும் நம்ம உற்பத்தி செஞ்சு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு நிலத்தை தயார்படுத்துறதுலேருந்து அந்த நிலத்தை அந்த கிராப்பை அறுவடை பண்ணுற வரைக்கும் ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நிலத்தை தயார்படுத்துறதுக்கு என்ன வேணும், கல்டிவேட்டர், ரொட்டவேட்டர், அதில் இருந்து அறுவடை பண்ணுற இயந்திரம் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அறுவடைக்கு அப்புறமும் போஸ்ட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு A to Z ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்டர் வந்து டைரி ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸில் நம்மக்கிட்ட சாஃப் கட்டர், மில்கிங் மிஷின், கவு மேட்டு, ப்ரெஷர் வாஷரு, கவு லிஃப்டிங் மிஷின், க்ரீம் செப்பரேட்டர். ஸோ இத்தனை மல்டி பர்பஸ் ஒரு டைரி ஃபார்முக்கு தேவையான எல்லாமே பண்ணுறோம். டைரி ப்ராசஸிங்கில் பல்க் மில்க் கூலர்ஸு, மில்க் பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணுறோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வந்திருக்கிறது வந்து மில்கிங் மிஷின். அந்த மில்கிங் மிஷின்லேயும் குறிப்பாக வந்து நம்மளோட புது லான்ச் ட்ராலி மில்கிங் மிஷின் வித் இன்ஜின். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இதை நம்ம தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷினை பற்றி இப்போ டீட்டெயில்டாக அது ஃபுல்லாக அது ரிவ்யூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ ஒரு டைரி ஃபார்முக்கே வந்திருக்கோம். டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாடு வந்து எப்படி பால் கறக்கிறதுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம இப்போ டைரி ஃபார்முக்கே வந்திருக்கோம். இப்போ உள்ள போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட சாம்பியன் மில்கிங் மிஷின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மில்கிங் மிஷின், ட்ராலி மில்கிங் மிஷின் வித் இன்ஜின். இங்கே நம்ம வந்து இந்த ஃப்ரேம் வந்து நம்ம இன்ஜினுக்காக விட்டுருக்கோம். ஸோ எனி பிராண்ட் இன்ஜின் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்குறப்ப 1 HP மோட்டர், 200 LPM வேக்கம் பம்ப், ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம், 25 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கேன் கொடுத்துருக்கோம், SS 304 கிரேடு. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட லட்சியம் வந்து ஒரு பெரிய ஃபார்மர் மட்டுமே எல்லா மிஷினும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஃபார்மரும் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம எல்லா டெக்னாலஜிஸ் அண்ட் எல்லா மிஷினரிஸுமே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தான் நம்ம முக்கியமான லட்சியம். ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஒரு 10 மாடுலேருந்து 15 மாடு வச்சுருக்கவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மிஷினோட ஃபிக்ஸ்ட்லேயே இன்ஜினோட போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மிஷின் வாங்கி இதிலே நம்ம இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இன்ஜின் வந்து ஒரு காம்பேக்ட் ஜென்செட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கரண்ட் இல்லாத டைமில் ஒரு 10 மாடு கறக்கிற ஃபார்மர் வந்து ஒரு ட்ராலி மில்கிங் மிஷின் வச்சுருக்காருன்னா, அவர் திடீர்னு காலையில் பால் கறந்துட்டு இருக்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, அவர் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆளையோ இல்லை வேறு யாரோ டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இமீடியட்டாக அந்த பெல்ட்டை மட்டும் தூக்கி இன்ஜினில் மாட்டிட்டோம்னா இன்ஜின்லேயே நம்ம கறந்துக்கலாம். இன்ஜின் வந்து ஒரு போர்ட்டபிள் ஜென்செட் மாதிரி நமக்கு வேலை செய்யும். இந்த இன்ஜினை நம்ம இங்கே யூஸ் பண்ண மில்கிங் மிஷின் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுக்குற வருஷா இன்ஜின்ஸை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரே HTP பம்பில் ஃபிட் பண்ணி நீங்கள் மருந்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பவர் வீடர் வச்சுருந்தா பவர் வீடர் இன்ஜினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ஜின் வந்து ஒரு மல்டிபிள் பர்பஸ், ஒரு சுகர் கேன் ஜூஸ் மிஷினை ஓட்டிக்கலாம். நீங்கள் வேறு எந்த டிரைவாக வேணால் இன்ஜினோட மெயின் டிரைவாக யூஸ் பண்ணி நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மில்கிங் மிஷினை பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இதை எப்படி யூஸ் பண்ணி மில்க் பண்ணுறது, இதை இன்ட்ரெஸ்டாக இருக்க ஃபார்மர்ஸ் நீங்கள் எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த மிஷினோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எங்கே வேணால் இப்போ ஈஸியாக ட்ராலி வச்சு நம்ம தள்ளிட்டு போய்க்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மில் வந்து ஃபிக்ஸ்டு பைப்லைன் மிஷின், இந்த பைப்லைன் நம்ம இப்போ காமிக்கிறேன். ஒரு ஃபுல்லாக அங்கே அந்த லாஸ்ட் அடிக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு கேட் வால் போட்டிருக்காங்க. இது மாடுங்க அதிகமாக இருக்கனால ஃபிக்ஸ்டு பைப்லைன் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு சின்ன ஃபார்மர் வந்து ஒரு 5 மாடு 10 மாடு வச்சிருக்க ஃபார்மர் வந்து பைப்லைனுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, பைப்லைன் போட தேவையில்லை. ஸோ அவருக்காக தான் நம்ம இந்த மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். எங்கே வேணால் நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போய்க்க முடியும். தள்ளிட்டு போய் ஒரு மாடு பக்கத்திலே வச்சு பால் கறந்துட்டு திரும்பி அந்த கேனை இதிலே வச்சு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்.
ஸோ இதுலேயே நம்ம இன்ஜினும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால அட் எனி டைம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஃபார்மர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி பால் கறக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். நான் முன்னாடி வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் அதை சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளஸ்டர் செட்டுங்க. ஸோ இந்த கிளஸ்டர் செட்டில் நம்ம 4 லைனரு, டீத் கப்பு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாட்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி மாட்டோம்னா 4யுமே வந்து நம்ம ஒரே கையில் ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு, இது மாதிரி 4 லைனர்ஸுமே நம்ம ஒரே கையில் ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு, இது மாதிரி 4யுமே ஒரே இதில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு காம்பாக தான் ரிலீஸ் பண்ணணும். இப்படி ரிலீஸ் பண்ணி இதை மாட்டுறப்ப மீதி 3 காம்பு லாக்கில் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு காம்பாக நம்ம மாட்டிட்டு நம்ம ஈஸியாக மில்க் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நம்ம அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த க்ளா வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ சில மாட்டுக்கு வந்து ஒரு காம்பு சொத்தையாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கப்போ நம்ம எந்த காம்புலேருந்து பால் வரல, எந்த காம்புலேருந்து பால் வருது, நம்ம எல்லாமே இதுலேருந்து பார்த்துக்க முடியும். அதுக்காக இந்த க்ளா வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க லைனர்ஸ் ஆகட்டும், இந்த ஹோஸ் ஆகட்டும், இந்த க்ளா ஆகட்டும், எல்லாமே ஃபுட் கிரேட் லைனர்ஸ், ஃபுட் கிரேட் ஹோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 100% நம்ம பால் யூஸ் பண்ணுறதுனால சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த விஷயம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோஸ் முதற்கொண்டு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஹோஸு. இந்த ஹோஸ்லேருந்து பால் போயிட்டு டேரெக்டாக உள்ளே விழுகிற லிட்டு வரைக்குமே, லிட்டு முதற்கும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்தியாவில் வேறு எந்த ஒரு மில்கிங் மிஷின் கம்பெனியுமே வந்து லிட்டை அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நம்ம பால் வந்து எந்த அளவுக்கு உள்ளே ஃபில் ஆகிருக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பால் எந்த அளவுக்கு உள்ளே ஃபில் ஆக, நம்ம லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு நம்ம லாக் மூடி வச்சிட்டோம்னா, நம்ம ஒரு வேளை மறந்துட்டோம்னா பால் ஃபில் ஆகிறத பார்க்க விட்டோம்னா அந்த பால் ரிட்டன் வந்து பம்ப் வரைக்கும் கழட்டி நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக தான் வந்துட்டு நம்ம லிட்டை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து பால் எவ்வளோ ஃபில் ஆகுறதை நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே நம்ம ஃபிட் பண்ணியிருக்க டிவைஸ் பேர் தான் பல்சேட்டர். பல்சேட்டர் தான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த மில்கிங் மிஷின் சொல்லுவோம். இந்த பல்சேட்டுங்க டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா 2 காம்பாக மாற்றி கறக்கும். ஸோ அதனால இது வந்து ஹார்ட் ஆஃப் த மில்கிங் மிஷின் நம்ம சொல்கிறோம். இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸே பார்த்துருக்கோம். அந்த மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான அந்த லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த 4 காம்பையுமே நம்ம மடக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி மாட்டணும். ஒன்றா ரிலீஸ் பண்ணுறப்ப மீதி 3 காம்பு பிடிச்ச பொசிஷன்லேயே தான் இருக்கணும். ஒன்று மாட்டுறப்ப மீதி 3மே பிடிச்ச பொசிஷன்லேயே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம், இந்த க்ளா வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த 4 காம்பையும் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்சேட்டர் யூஸ் பண்ணுறதுனால 2 காம்பை மாற்றி ஆட்டோமேட்டிக்காக கிடக்கும். மசாஜ் பண்ணி கிடக்கும். ஸோ அதனால் மாட்டுக்கு எந்த விதமான ஒரு வலியோ எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா அந்த பால் எல்லாமே நீட்டாக க்ளாவில் விழுந்து, அந்த க்ளாலே நம்ம பார்க்கலாம் எந்த காம்புலேருந்து பால் வருது எல்லாமே பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக க்ளாவில் விழுந்து நம்ம அவளுக்கு அப்படியே நீட்டாக இந்த ஹோஸில் வந்து ஹோஸஸ் எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் ஹோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோஸில் வந்து நீட்டாக நமக்கு லிட்டுக்குள்ளே விழுகிறதே பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த லிட்டு வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்போம். அப்போ தான் வந்து பால் உள்ளே விழுகிறது, பால் எவ்வளோ நிறையுது, ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்க முடியும். அதுக்காக லிட்டு வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த மில்கிங் மிஷின் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் எக்ஸ்போர்ட் நம்ம மில்கிங் மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் கீழே ஸ்ட்ரிப்லையோ நம்ம ஸ்க்ரோல்லையோ நம்ம சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் தரோம். அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாடல் மில்கிங் மிஷின் இருக்குது. நானோ மில்கிங் மிஷின் இருக்குது, ட்ராலி இருக்குது, ஃபிக்ஸ்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது மாதிரி பண்ணால் நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேல்ஸ் டீமே உங்களுக்கு எந்த மிஷின் ஆப்டாக இருக்குங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஓகேங்கிறப்ப நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். நம்ம வந்து எல்லா பேமெண்ட் மெத்தடுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த எனி ஒரு பேமெண்ட் மெத்தடில் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நீட்டாக அதை பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு நியரஸ்ட் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ் எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பார்சல் சர்வீஸில் நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மிஷின் டெலிவரி எடுத்ததுக்கப்புறமும் நம்ம இன்ஸ்டலேஷன் டீம்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பிச்சுட்ருவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணி வீடியோஸ் அனுப்பிச்சுட்ருவோம். இது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் உங்களுக்கு லைவாக வந்துட்டு டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஃபார்மர்ஸ் நீங்கள் கீழே இருக்க நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.